விஆர் ஷார்ட்ஸின் ஆன்மீக தேடலின் ஒரு பயணமாக அடிப்படை ஜோதிடம் பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோவில் ஜோதிடத்தின் மிக முக்கியமானவைகளான ராசி மண்டலங்களையும் கிரகங்களையும் குறித்து இப்போது பார்ப்போம். ராசி மண்டலம் என்பது வானில் உள்ள சூரியன், சந்திரன் மற்றும் கிரகங்கள் சுழலும் ஒரு கற்பனை பாதையை சுற்றிய பகுதியைத்தான் ராசி மண்டலம் என்கிறோம். அதாவது வானத்தில் சூரியன் பயணம் செய்யும் பாதையை 12 பகுதிகளாக பிரித்ததுதான் ராசி மண்டலம். இந்த 12 பகுதிகளாக பிரித்த ராசிகளைத்தான் நாம் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்கிறோம். இதனுடன் கிரகங்களையும் வைத்துத்தான் உங்களுடைய ஜாதகத்தை கணிப்பார்கள். இந்த கிரகங்கள் என்பது சூரியனை சுற்றி சுழலும் பெரிய விண்வெளி பொருட்கள். இந்த கிரகங்களுக்கு, அதாவது பிளானட்ஸ்களுக்கு எந்த ஒரு ஒளியும் கிடையாது. சூரியன் வெளிச்சத்தை வைத்தே பிரதிபலிப்பதால் தான் நம்மால் அதை பார்க்க முடிகிறது. இந்த ஒவ்வொரு கிரகமும் தனித்தனி பாதையில் சூரியனை சுற்றும். இப்படி சூரியனை சுற்றும் கிரகங்கள் என்னென்ன என்றால் புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், குரு, சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ இவைகள் அனைத்தும் விஞ்ஞான ரீதியானவை. அதுவே ஜோதிட ரீதியாக பார்த்தால் இவைகளை நவகிரகங்கள் என்று அழைப்போம். அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது இந்த 9 கிரகங்களைத்தான் ஜோதிடத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். இதில் ராகு, கேது இரண்டும் நிழல் கிரகங்கள். ஏன் இதை நிழல் கிரகங்கள் என்று கூறுகிறார்கள் என்றால், பூமி, சந்திரன், சூரியன் இவைகள் நேர்கோட்டில் வரும்போது சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் ஏற்படும். இதுபோன்று நேர்கோட்டில் வரும்போது இணையும் புள்ளிகள்தான் ராகுவும் கேதுவும். சூரியன், சந்திரன் இவை இரண்டும் ஒளி பொருந்திய கிரகங்கள். இவைகள் நேர்கோட்டில் வரும்பொழுது உருவாகும் நிழல்கள்தான் ராகுவும் கேதுவும். இந்த நவ கிரகங்களில் மீதமுள்ள கிரகங்களான செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்கள் பஞ்சபூத கிரகங்கள். இந்த நவ கிரகங்கள் மனித வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஆட்சி புரிகிறார்கள் என்றால், சூரியன் அதிகாரம், உடல் ஆரோக்கியம், தலைமைத்தன்மை, அரசியல், சக்தி போன்றவற்றையும், அடுத்து சந்திரன் மனம், உணர்ச்சி, மன அமைதி, நினைவாற்றல் போன்றவற்றையும், அடுத்து செவ்வாய் துணிவு, சக்தி, சண்டை, நிலம், சகோதரர்கள் போன்றவற்றையும், அடுத்து புதன் புத்திசாலித்தனம், கல்வி, வாணிபம், பேசும் திறன் போன்றவற்றையும், குரு அறிவு, ஆசான், பணம், நல்ல அதிர்ஷ்டம், வளர்ச்சி போன்றவற்றையும், சுக்கிரன் காதல், அழகு, சுகவாழ்வு, கலை, செல்வம் போன்றவற்றையும், சனி வேலை, துன்பம், கட்டுப்பாடு, பொறுமை, கர்மபலன் போன்றவற்றையும், ராகு ஆசை, வெளிநாடு, திடீர் மாற்றம், மாயை, புகழ் போன்றவற்றையும், கேது ஆன்மீகம், விடுபாடு, துறவு, உள்ளுணர்வு போன்றவற்றையும் கட்டுப்படுத்துகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.